சீசன் 2ல ஜேவியர் ரிட்டர்ன் ஆக போறதில்ல. அவர் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியில மாட்டி நெட்ஃபிளிக்ஸ் அவரை வெனஸ்டேல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. லேடி காகாவோட கேமியோ இந்த சீசன் 2ல இருக்க போகுது. So we've got Lady Gaga joining our show. We are so unbelievably. ஓவராலா இந்த வென்ஸ்டே சீசன் 2 வந்து ஒரு ஹாரர் ஸ்லாஷரா தான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்களா. சீசன் 2 ஆகஸ்ட் 6 4 எபிசோடாவும் செப்டம்பர் 3 4 எபிசோடாவும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த சீசன் 2க்கான ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரைலர் மட்டும் இல்ல, ஒரு 6 மினிட் சீன்ஸ் பிளஸ் ஒரு ஸ்னீக் பீக்குமே கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே மொத்தமா இந்த வீடியோல நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுவோம். வெல்கம் பேக் ஃபோக்ஸ், நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. இந்த ட்ரைலரோட ஓப்பனிங் ஷாட்ல வென்ஸ்டே வந்து ஏர்போர்ட்ல இருந்து எங்கேயோ போறாங்க. ட்ரைலர் மட்டும் வந்தப்போ இவங்க எங்க போறாங்க, எங்க இருந்து போறாங்க அப்படிங்கிறது கிளியரா நமக்கு தெரியல. பட் அந்த 6 மினிட்ஸ் ஃபுட்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ அந்த 6 மினிட் சீன்ல வந்து என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, வென்ஸ்டே அவங்களுடைய வெக்கேஷன்ல அவங்களோட சைக்கிக் எபிலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க 6 வயசா இருக்கும் போதே ஒரு கேஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேஸை இப்போ வந்து முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அந்த சீரியல் கில்லர் பேர் வந்து ஸ்கால்பர். அவன் இருக்கிற பிளேஸ் வந்து கான்சாஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டில தான் இருக்கான். சோ அவனை ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்காக தான் வென்ஸ்டே இப்பொழுதுக்கு அந்த கான்சாஸ் சிட்டிக்கு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக்அப்ப மெட்டல் டிடெக்டர் வந்து அவங்கள டிடெக்ட் பண்ணிடும். என்னென்னமா உள்ள வச்சிருக்க, எல்லாத்தையும் வெளியே எடு அப்படின்னு சொல்ல, ஏகேவோட தங்கச்சி மாதிரி பிரேஸ் நக்கிள்ஸ்ல இருந்து கத்தி வரைக்கும் டேஞ்சரஸான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்கோர்ஸ் இவங்க வந்து ஒரு சீரியல் கில்லரா பிடிக்க போறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் தேவைப்படும். பட் அது எல்லாத்தையும் நார்மலா ஹேண்டில் பண்ணிட்டு அப்போ ஒருத்தர் பேக்குக்குள்ள என்னமோ இருக்குது, இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா இவர் வந்துட்டு இந்த வென்ஸ்டே சீரிஸோட ஒரு ஷோ ரன்னர் தான். இங்க இந்த ஸ்கிரீன்ல நம்ம பார்த்தாவே தெரியும் திங்கு வந்து உள்ள இருக்கு. பட் திங்கையுமே நம்ம வென்ஸ்டே வந்து இது வந்து ப்ராஸ்தெட்டிக் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவாங்க. அந்த கத்தி கன்னு அதெல்லாத்தையும் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம திங் ஒரு சன்ஸ்கிரீமை ஒளிச்சு வச்சிருக்கோம். அதை அந்த ஆபீசர் புடிச்சிட்டு என்னமா சன்ஸ்கிரீமை எடுத்துட்டு போற, இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேக்குறாரு. யோ அங்க அவ்வளவு வெப்பன்ஸ் வச்சிருக்கா, அதுவும் கண்ணுக்கு தெரியல, இந்த சன்ஸ்கிரீமுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேக்குதா? எனவே வென்ஸ்டே வந்து திங்க பார்த்துட்டு சீரியஸ்லி அப்படின்னு பார்க்க திங் அதுக்கு ஏத்த மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குது. சோ இதுக்கப்புறம் நம்ம திங் வந்து அந்த கான்சாஸ் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயே போய் எவிடன்ஸ் ரூம்ல இருந்து ஒரு எவிடன்ஸை தூக்கிட்டு வருது. நம்ம வென்ஸ்டே ஏதாவது ஒரு பொருளை டச் பண்ணா அந்த சைக்கிக் எபிலிட்டி மூலமா அவங்களுக்கு சில தடயங்கள் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த எவிடன்ஸை வந்து திங் வந்து இங்க இருந்து சுட்டுட்டு போகுது. ஆக்சுவலி இந்த லப்பர் டக் வந்து அங்கிள் ஃபெஸ்டருமே இந்த மாதிரி ஒன்னு வச்சிருப்பாரு. அதுக்கு இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சீரிஸ் பார்த்துக்கலாம். பட் எனிவே இது வந்து அந்த கில்லரோட ஒரு எவிடன்ஸ். சோ நம்ம வென்ஸ்டே வந்து திங் அந்த எவிடன்ஸ் ரூம்ல இருந்து கொண்டு வந்த லப்பர் டக்கை எடுத்து அவங்களுடைய சைக்கிக் எபிலிட்டியை யூஸ் பண்ணும்போது அந்த கான்சாஸ் சிட்டி சீரியல் கில்லரான ஸ்கால்பர் எங்க இருக்கான், என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு விஷன் வருது. சோ இதை வச்சு வென்ஸ்டே எப்படியோ அந்த கில்லரை வந்து ட்ராக் டவுன் பண்ணிடுறாங்க. இங்க அவன் வென்ஸ்டேவை தடுக்கும் போதும் வென்ஸ்டேக்கு வந்து அந்த சைக்கிக் விஷன் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீன் கட் பண்ணா அவங்களுடைய விஷன்ல வந்த மாதிரியே அவங்க வந்து கட்டப்பட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொம்மைகள் இருக்கும். அந்த டால்ஸ்ல இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து அந்த கில்லர் கொலை பண்ண விக்டிமோட ரியல் ஹேர் தான். அதுல வென்ஸ்டே பக்கத்துல இருக்க இந்த ப்ளூ டால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் கான்சாஸ் அப்படின்னு எழுதி இருக்கும். மேபி இந்த கான்சாஸ் சிட்டில இருக்கிற ஒரு மாடலை இவன் போட்டு தள்ளி இருக்கலாம். அண்ட் இந்த டாலை தான் ஈனிடுக்கு வந்து வென்ஸ்டே கிஃப்டா கொடுப்பாங்க. இந்த கில்லரை வந்து நம்ம திங்கோட ஹெல்ப் மூலமா வென்ஸ்டே வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு சீரிஸே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படியே ட்ரைலரோட அடுத்த ஷாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வென்ஸ்டேவோட ஃபேமிலி அந்த ஜெரிகா சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க பக்ஸ்லி அவரோட எலக்ட்ரிக்கல் பவரை யூஸ் பண்றாரு. போன சீசன்ல அவருக்கு பவர்ஸ் இருந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சீசன்ல இவருக்கு பவர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கிறது மட்டும் இல்லாம இவருமே வென்ஸ்டே கூட சேர்ந்து அந்த நெவர்மோர்ல படிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம வென்ஸ்டேவோட மொத்த ஃபேமிலியுமே இந்த சீசன்ல நெவர்மோர்ல தான் இருக்க போறாங்க. பக்ஸ்லியோட பவர் வந்து எலக்ட்ரிசிட்டி. பைபிள்ல போற வழியில இருக்கிற எல்லா போர்டுலயும் அவனோட பவரை விட்டு விளையாண்டுட்டே போறான். ஆக்சுவலா அங்கிள் ஃபெஸ்டருக்குமே இதே மாதிரியான பவர் தான் இருக்கும். அந்த ஸ்னீக் பீக்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டரை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன், அங்க வச்சு அவருக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதோ கொடுப்பாங்க. மேபி அவருடைய பவரை டெஸ்ட் பண்ணலாம், பார்க்கலாம். அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இந்த சீசன்ல கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த சீன்ல வந்து இவர் சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த சீசன்ல நம்ம அந்த வென்ஸ்டேவோட ஃபேமிலியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். புதுசா வேற இந்த சீசன்ல இந்த வென்ஸ்டே ஃபேமிலியில ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வென்ஸ்டேவோட கிராண்ட்மா இல்ல கிராண்ட் மாமா. இவங்க ஒரு விச் கேரக்டர், இவங்களோட கேரக்டர் எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ பக்ஸ்லி இப்போதைக்கு நெவர்மோருக்கு வந்த உடனே வென்ஸ்டே தம்பி யார்ட்டையுமே பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நேரா அக்கா கிட்ட தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் என்ன அப்படின்னு
சொல்லி ஆர்டர் போடுறாங்க. பக்ஸ்லியை வந்து இந்த சீரிஸோட டைரக்டரான டிம் பர்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவன் வந்து அவுட்காஸ்ட்லயும் ஒரு அவுட்காஸ்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் பக்ஸ்லிக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அண்ட் ஈவன் அவர் ஒரு சீன்ல ஒரு பையனுக்கு கை கொடுப்பாரு, அப்ப அவருடைய எலக்ட்ரிக்கல் பவர் வெளியே வரும். அதனாலேயே கூட அவரு கூட யாரும் பேசாம புள்ளி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்ஸ்லி வந்துட்டு ஒரு சிலந்தி கூட விளையாண்டுட்டு இருப்பாரு. பக்ஸ்லிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் மேல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம சீரீஸ்ல எந்த மாதிரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இவங்க ஃபேமிலியோட நவர்மோருக்கு வந்திருக்கிறதுனால இவங்க தங்குறதுக்கு ஒரு பிளேஸை இந்த ஸ்கூலோட நியூ பிரின்சிபல் பேரி டேட் வந்து காமிக்கிறாரு. போன சீசனோட பிரின்சிபலா குவிண்டலின் கிறிஸ்டி அவங்க வந்து லரிசா வீம்ஸா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. செமையான ஆக்ட்ரஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ், சாண்ட்மேன் இந்த மாதிரியான சீரீஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. பட் அவங்கள வந்து இந்த சீரீஸ்ல தான்ஹில் போட்டு தள்ளியிருப்பா. ஆனா லரிசா வீம்ஸ் இன்னும் சாகலன்னு ஒரு ஃபேன் தியரி சுத்திட்டு தான் இருக்கு. அவங்க வந்து ஷேப் ஷிஃப்டர் அப்படிங்கறதுனால இந்த டிரைவர் ரூபத்துல இருக்கலாம் அப்படின்னு. பட் அது உண்மையா அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீசன்ல வென்ஸ்டேயோட ஃபேமிலி தங்க போற வீடு வந்து தான்ஹிலோட இதுதான். சோ இந்த ஷாட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான்ஹிலோட அந்த போட்டோ ஃப்ரேம் இருக்கும். அவங்க போன சீசன்ல இருந்த வீட்ல தான் இப்போ நம்ம வென்ஸ்டேயோட ஃபேமிலி இருக்க போறாங்க. அடுத்த ஷாட்ல வென்ஸ்டே அவங்களுடைய ரூமுக்கு என்டர் ஆகுறாங்க. அவங்கள ஈனிட் வந்து ரொம்ப எக்ஸைட்டா வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்றதெல்லாம் இவ்வளவு நல்லா வெல்கம் பண்றாங்க. ஆனா அதே இன்னொரு ஷாட்ல நீ வந்த 2வது நாளையிலே இந்த நெவர்மோர்ல ரொம்ப கலவரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வென்ஸ்டேவை பிடிச்சி கத்தி விட்டுருப்பாங்க. ஸோ மேபி இந்த சீசன்ல வென்ஸ்டேக்கும் ஈனிடுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துட்டு இந்த சீசன்ல நடக்கலாம். நெக்ஸ்ட் ஷாட்ல திஸ் சம்மர்னு போட்டு ஒரு கிளாஸ் விழுந்திருக்கு. பின்னாடி ஹைடு மாதிரியான ஒரு உருவம் எறைய போட்டு தள்ளுற மாதிரியும் தெரியுது. இது வந்து டைலரா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா டைலர் வந்துட்டு ஆல்ரெடி ஜெயில இருப்பாரு. அவரை வென்ஸ்டேவே நேர்ல போய் ஹெல்ப்புக்கு கேட்கிற மாதிரி ஒரு சீன் அமைக்கப்பட்டிருக்கும். ஒன்னு இது டைலரா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஈனிடா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுமே ஒரு வேர்வுல்ஃப் தான். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் இல்லாம வேற யாராவது இருக்கலாம். அடுத்து நிறைய பீஸை காமிக்கிறாங்க. இது நம்ம ஈஜினோட பீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அந்த பீஸ் சில பேரை அட்டாக் பண்ண வென்ஸ்டே மட்டும் தனியா வராங்க. இவங்க ட்ரெஸ் அண்ட் இந்த பிளேஸை பார்த்தா மேபி போன சீசன்ல அந்த போக்கப் மாதிரியான இந்த சீசன்லயும் ஏதாவது ஒரு காம்படிஷன் நடக்கலாம். அடுத்த ஷாட்ல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ்ல பார்த்த அந்த சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரியல் கில்லரா போட்டு தள்ளிட்டு இங்கிருந்து அந்த மிஸ் கான்சாஸ் டாலை எடுத்துட்டு போய் ஈனிடுக்கு கிஃப்ட் பண்றாங்க. அடுத்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரியான ஒரு ஷாட்டை காமிக்கிறாங்க. அங்க இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் ஏதோ ஒரு கலவரம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் ஷாட்ல மொரிஷியா ஆடம்ஸ் அண்ட் கோம்ஸ் ஆடம்ஸ்க்கான ஒரு ரொமான்டிக் சீனை வந்துட்டு காமிக்கிறாங்க. அகைன் இந்த சீசன்ல வென்ஸ்டேவோட ஃபேமிலி அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே நல்லா காமிக்க போறாங்க. அடுத்து வென்ஸ்டே ஒரு ஆக்ஸை எடுத்துட்டு போறாங்க. அதை தொடர்ந்து யாரோ ஒரு டால் மாஸ்க போட்டுட்டு கிரீப்பியா வந்து நிக்கிறாங்க. இந்த சீசனை வந்து அந்த 80s ஹாரர் ஸ்லாஷர் மூவி மாதிரி தான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்களாம். இந்த ஃபியர் ஸ்ட்ரீட், ஃப்ரைடே தி 13th, ஈவன் ஜென்னா ஓர்டேகாவே ஸ்கிரீம் 6ல இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். ஐ மீன் வென்ஸ்டே மாதிரி இருக்காது. பேசிக்கா ஒரு கில்லர் வந்துட்டு மாஸ்க போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணுவான். அவன் யாரு அப்படின்னு ஃபைனலா கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டா இருக்கும். இந்த வென்ஸ்டேவிலையும் யாரோ ஒருத்தன் அந்த சிட்டில வந்துட்டு ஒருத்தரா கொலை பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலா நம்ம வென்ஸ்டே வந்துட்டு அவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இருக்க போகுது. ஆக்சுவலி ஐ லவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். நெக்ஸ்ட் வென்ஸ்டே ஒரு கிரேவ் போய் பாக்குறாங்க. அதுல ஆடம்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. பட் இவங்க ஃபேமிலியில யாருடைய கிரேவ்னு அப்படின்னு தெரியல. மேபி கூடி ஆடம்ஸா இருக்குமோ, ஆர் அவங்க ஆன்செஸ்டர்ஸ்ல வேற யாராவது கூட இருக்கலாம். மேபி லேடி காகா வந்து ஒரு கேமியோ ரோல பிளே பண்றாங்க. அவங்க வென்ஸ்டேவோட ஆன்செஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா இந்த கிரேவ் அவங்களுடையதா கூட இருக்கலாம். அடுத்து பியாங்கா அவங்களுடைய பவரை வச்சு யாரையோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே டைலரை காமிக்கிறாங்க. நம்ம டைலரை தான் இவங்க கண்ட்ரோல் பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைப்போம். பட் இது வந்து ஜஸ்ட் எடிட்டிங்ல நம்மள கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்னீக் பிக்ல பாத்தீங்க அப்படின்னா வென்ஸ்டே தான் டைலரை தேடி போவாங்க. டைலர் ஹைடு மான்ஸ்டரா மாறி வென்ஸ்டே முன்னாடி நிக்கிற மாதிரியும் அதுல வந்து காமிக்கப்பட்டிருக்கும். சோ இந்த சீசன்ல வந்து ஜேவியர் கிடையாது. அவர் வந்து வென்ஸ்டேல இருந்தே தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு டைலர் மட்டும் தான் இருக்கிறாரு. பட் ஆனா டைலர் வென்ஸ்டேவோட லவ் இன்ட்ரெஸ்டா இருப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஜென்னாவே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க வென்ஸ்டேவுக்கு வந்து சீசன் 2ல எந்த ஒரு லவ் போர்ஷனுமே இருக்காது. அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவும் அந்த சிட்டியில நடக்கிற அந்த கேசஸை சால்வ் பண்ணவும் தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ வென்ஸ்டே இப்போதைக்கு இந்த சீசன்ல சிங்கிளா தான் இருக்க போறாங்க. அடுத்த ஷாட்ல மொரிஷியா ஆடம்ஸ் ஒரு நோட் புக்கை எடுத்து பாக்குறாங்க. அதுல பிளாக் டியர்ஸ் அப்படின்னு கிறுக்கி இருக்கு. அது ஒரு உமனோட ஃபேஸையுமே வரையப்பட்டிருக்கு. இது வென்ஸ்டேக்கு தான் இப்படி ஆக போகுது அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்ச வார்னிங்ஸா இருக்கலாம். ஏன்னா வென்ஸ்டேக்கு தான் இந்த புக்ல இருக்கிற மாதிரி கண்ணுல வந்துட்டு பிளாக் டியர்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஷாட்ல ஏதோ ஒரு டிராகன் மாதிரி ஏதோ ஒன்னு பறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா வெறும் குச்சி தான். அந்த ஸ்னீக் பிக்லயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய குச்சிகளை தொடாம கண்ட்ரோல் பண்ணி கும்பலமா போட்டிருப்பாங்க. இந்த ஷாட்ல வென்ஸ்டே தீப்பந்தத்தை எடுத்து
எடுத்து காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்த ஷாட்லயே அந்த நெருப்பு குச்சி டிராகனை ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. ஐ திங்க் வென்ஸ்டே தான் இதை வந்து பத்த வைக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அடுத்து ஈனிட் ஏதோ பிரிசன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இது பிரிசனா இல்ல ஜஸ்ட் கேட்டா அப்படின்னு தெரியல. இந்த சீன்ல வென்ஸ்டே அவங்க அம்மா கிட்ட நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல, நான் என்னோட பெஸ்ட் ஒர்க்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைலரை முடிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ட்ரைலர் வேற மாதிரி இருக்கு. ட்ரைலர் மட்டும் இல்ல, அந்த ஸ்னீக் பிக், அந்த ஃபர்ஸ்ட் 6 minutes எல்லாமே வெறித்தனமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா இந்த சீசன் 2ல வந்து ஏதோ ஒரு கில்லர் ஆர் சீசன் 1ல வந்த மாதிரி ஏதாவது ஒரு மான்ஸ்டர் இந்த ஊர்ல இருக்கிறவங்கள ஒருத்தரா கொலை பண்ணிக்கிட்டு வருது. அப்பதான் நம்ம வென்ஸ்டேவோட என்ட்ரி. சோ வென்ஸ்டே வந்து நம்ம ஷெர்லாக் மாதிரி அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறாங்க. சொல்லப்போனா ஷெர்லாக்கோட தங்கச்சி மாதிரி தான் வென்ஸ்டேவை காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.